ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவனால பழைய நிலைமைக்கு எப்பவும் வர முடியாது. உண்மையிலேயே இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். 3 Tails கட்டுப்படுத்துற முயற்சியில இவன் ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த ஜூட்சுவால இவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் ஃபுல் பாடியும் முழுசா செக் பண்ணாம என்னால எதையும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், யூகிமாருவோட சக்திகள் பழைய மாதிரி திரும்ப வராது. 3 Tails கட்டுப்படுத்த இந்த பையன் மட்டும்தான் ஒரே நம்பிக்கையா இருந்தா. சரிதான், ஆனா இவன் விஷயத்துல இதுதான் நல்லது. ஷிசுனே, யுகிமாரு இப்போ எப்படி இருக்கான்? இப்போதைக்கு அவனோட உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா அவனுக்கு ஓய்வு தேவைப்படுது. நல்ல வேளை இவனுக்கு எதுவும் ஆகல. ஆமா, ஆனா நான் நினைச்ச மாதிரி என்னால இவனுக்கு உதவ முடியல. தோத்து போயிட்டேன். உன்னை பத்தி யார் ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அதுதான் உன் வீடுன்னு அவன்கிட்ட சொல்லி அவன் மனச குழப்பினதே நான் தான். அவன் கண்ணு முன்னாடியே குரேன் அவளுடைய உயிரை விட்டுட்டா. இவன் கடைசியில அதிகமா நேசிச்சது குரேனை மட்டும்தான். நாருட்டோ, இது உன்னோட தப்பு இல்ல. என்னால அப்படி சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் மேல நமக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. நீ என் மேல அதிக அன்பு வச்சிருக்கன்னு தெரியும். அதே மாதிரி நானும் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன் குரேன். நீ உண்மையாதான் சொல்றியா? உண்மையாவா சொல்ற? நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதே மாதிரி நானும் உன்னை பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் குரேன். நான் உன் கூடவே எப்பவும் இருப்பேன். நாருட்டோ, என்ன மன்னிச்சிரு யுகிமாரு, எல்லாம் ஏன் தப்புதான். இப்போதைக்கு இதுதான் நிலைமை. லேடி சொன்னாடே. அப்படியா விஷயம்? கட்சோயோ, எல்லாரையும் உடனே திரும்ப வர சொல்லு. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. இந்த மிஷனை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம யுகிமாரு அவனோட சக்திகளை இழந்துட்டான். இனி உரோச்சிமாருவால 3 Tails கட்டுப்படுத்த முடியாது. பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப ஒண்ணு சேர்ந்து சரியான திட்டம் போட்டு அப்புறம் செயல்பட சொல்றாங்க. ஆனா அந்த 3 Tails தேடுறது ஒரோச்சிமாரு மட்டும் கிடையாது. ஆமா, அந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா நம்மால 3 Tails அடக்க முடியலன்னா அக்காட்ஸ்கி நிச்சயம் முந்திப்பாங்க. நாம அந்த மாதிரி நடக்க விடவே கூடாது. அவங்கள வழி அனுப்ப நான் ஒரு டீம் அனுப்ப போறேன். அந்த டீம் அங்க போன அடுத்த நொடியே அவங்க எல்லாரும் திரும்ப இங்க வந்தாகணும். சரி, இதுதான் லேடி சுனாடேவோட ஆர்டர். ஓகே, எங்களுக்கு புரியுது. மத்த எல்லார்கிட்டே இதை நான் சொல்லிடுறேன். ஹோகாகே நமக்கு புது ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ரிலீஃப் டீம் இங்க வந்த உடனே நம்ம எல்லாரும் லீஃப் வில்லேஜுக்கு போயிடணும். இந்த மிஷன் இதோட முடிஞ்சிருச்சு. சரி, ஏன் இந்த திடீர் முடிவு? அந்த 3 Tails நழுவ விட்டுட்டு நாம இங்க இருந்து போகணுமா? அத பத்தி யாருக்கும் கவலை வேண்டாம். ரிலீஃப் டீம் இங்க வந்துகிட்டு இருக்க. அவங்க அந்த 3 Tails மேல ஒரு கண்ணு வச்சுப்பாங்க. இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா தப்பே நடந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு யார் உடம்புலயும் தெம்பில்ல. எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு, சிலருக்கு பலமா பட்டிருக்கு. லேடி சொன்னாடே ஆர்டர் போட்ட மாதிரி நாம இது வரைக்கும் பண்ணதே போதும். நமக்கு தெரிஞ்ச தகவல் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறதே போதும். மத்த எல்லா விஷயங்களையும் அப்புறம் பாத்துக்கலாம். ரிலீஃப் டீம் நாளைக்கு காலையில விடிஞ்சது இங்க வந்துருவாங்க. அது வரைக்கும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. கோசு, நீ இங்க என்ன பண்ற? நீ ஏன் என்ன காப்பாத்த நினைக்கிற?
நீ என்கிட்ட வந்தியே அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அந்த உரோச்சிமாருவோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன அடைச்சு வச்சிட்டான். எனக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கூட கொடுக்காம என் மரணத்தை நோக்கி என்ன தள்ளிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ வந்த, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தது என்னமோ கொஞ்சம்தான், ஆனா அது போதுமானதா இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் நான் இப்ப உயிரோட இருக்கேன். அப்போ உன்னை பார்த்து இறக்கப்பட்டிருப்பேனே தவிர இப்ப அது எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு கோரன். அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீ பண்ண அந்த விஷயத்துக்காக என்னைக்கும் மறக்க மாட்டேன்.